உலகத்திலே ரொம்ப பழமையான பொருள் எதுன்னு கேட்டா கற்கள். கற்கள் தான் உலகத்திலே ரொம்ப பழமையான பொருள். அந்த கற்களை கொண்டு மக்கள் பல விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க, பல அதிசயத்தை உருவாக்கி இருக்காங்க. அதாவது நம்ம கோட்டையாவும் கோவிலாவும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதே கற்களை கொண்டு நடந்த ஒரு கொடூர செயலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா மோஸ்ட் டேஞ்சரஸ் கில்லர், த நேம் இஸ் ஸ்டோன் மேன் கில்லர். நான் தான் அஜிரன். வெல்கம் டு கொடூர உலகம். மொத்தம் 26 கொலை. ஏதோ 5 பேரோ 10 பேரோ சேர்ந்து கொலை பண்ணான்னு நினைக்காதீங்க. ஒரே ஒருத்தன் 26 பேர் கொலை பண்ணியிருக்கான். அவனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதை 1983 தான் நடந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தன் மும்பைல இருக்கிற ஹவுரா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்தான். அந்த பிரிட்ஜ் ஓரமா ஒரு துணி போத்திருந்துச்சு. அந்த துணியை சுத்தி ஒரு சிகப்பு கலர் ஒரு தண்ணி மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவனுக்கு அப்படி தோணி இருக்கு. சரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து அந்த சிகப்பு கலர் தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு போய் நின்று பாக்குறான். இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. பார்க்கறது கிட்ட வர பார்க்க அது ஏதோ ரத்தம் மாதிரி தெரியுது. சரி என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணிருக்கான். ஆக்சுவலா அவன் அதை ஓப்பனே பண்ணிருக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த துணிக்குள்ள ஒருத்தன் கல்லை தூக்கி போட்டு தலை நசுங்கி கொடூரமான முறையில செத்துருக்கான். அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி செத்துருக்கான் இல்லையா, ரொம்ப கொடூரமா தலை நசுங்கி செத்துருக்கான். இதை பார்த்த உடனே இவன் திப்புன்னு ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடுறான். இந்த மாதிரி சார், ஹவுரா பிரிட்ஜ் பக்கத்துல யாரோ தலை நசுங்கி கொடூரமா செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்லிடுறாங்க. போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா இவன் சொன்ன மாதிரி அங்க தலை நசுங்கி போய் தான் ஒரு டெட் பாடி இருக்கு. இங்க இருக்கிற போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் விசாரிக்கிறாங்க. என்னாச்சு, என்ன பாத்தீங்களா, சடனா இங்க ஒருத்தர் செத்துருக்கானு, ஏன்னா கில்லர் இருப்பான் இல்லையா, அவனை என்ன பாத்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலுமே ஒரு எவிடன்ஸ் இல்ல. இந்த கொலை பண்ணிருக்காங்க இல்லையா, இதை சுத்தி எதுனா கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ், இந்த மாதிரி இரும்பு கம்பி இருக்கும் இல்லையா, கண்டிப்பா அங்கதான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு சுத்தி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடும் போது ஒரு பெரிய கல்லு, அந்த கல்லு மட்டும்தான் அந்த லொகேஷன்ல இருக்கு. சோ போலீஸ் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டாங்க, இவன் தலையே நசுங்கி போயிருக்கு, இதனாலதான் செத்துருக்கலாம், கல்லு தூக்கி போட்டு தான் செத்துருக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க. அதே டைம்ல போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கல்லு தூக்கி போட்டு தான் நசுக்கி செத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயமும் தெரியுது, டெத் ஆன டைம் தெரியுது. அது ஒரு 2 மணில இருந்து 4 மணிக்குள்ள தான், அந்த இயர்லி மார்னிங்ல தான் இவன் செத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதை தவிர இந்த கேஸ்ல வேற எதுவுமே கிடையாது எவிடன்ஸ். யாரு வந்தது, எவன் இவன் தலையில கல்லு தூக்கி போட்டது, எவன் இப்படி கொடூரமா சாவச்சிருக்கான், அப்படி கொடூரமான மனுஷன் யாருன்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் தெரியல, வேற எவிடன்ஸும் கிடைக்கல. இந்த கேஸ் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. போலீஸ் ஏதோ ஒரு நார்மல் கேஸ் மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனா இந்த கேஸோட சீரியஸ் அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இது இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைச்சிட்டு இருக்கும் போது இது நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே ஹவுரா பிரிட்ஜ் சரௌண்டிங்ல சேம் பேட்டர்ன்ல நசுங்கி போன ஒரு டெட் பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. செகண்ட் கொலை வந்துச்சு இல்லையா, அந்த கொலையான இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி 2ல இருந்து ஒரு 5 மணிக்குள்ள இந்த பிட்வீன் இயர்லி மார்னிங்ல தான் இவன் கொலை பண்றான்றது தெரியுது. கொலை பண்ற டூல் ஒரு கல்லு, அந்த மாதிரி கல்லு தூக்கி போட்டு தான் கொடுமையா சாவடிக்கிறான் அப்படின்றது டேட்டா தவிர வேற எதுவுமே கிடையாது போலீஸ் கிட்ட. திருப்புறம் 3வது கொலை நடக்குது சேம் பேட்டர்ன்ல, அதே மாதிரி கல்லு தூக்கி போட்டு கொடுமையா சாவச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ போலீஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு, இது நார்மல் கேஸ் கிடையாது, எவனோ ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த மாதிரி ரெகுலரா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல கொடுமையா செத்துட்டு இருக்காங்க மக்கள். அப்ப இது யாரோ சீரியல் கில்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவன் பேரு தெரியாது, ஆள் தெரியாது, யார் கொலை பண்றாங்க எதுவுமே தெரியாது. அப்பதான் ஒரு பேர் வருது, அதுதான் ஸ்டோன் மேன் கில்லர். கல்ல போட்டு சாவடிக்கிறான் இல்லையா, அதனால ஸ்டோன் மேன் கில்லர். மும்பை ஃபுல்லா பத்திக்கிட்டு எரியுது. பட் ஆனா போலீஸால ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த 3 கொலை நடந்தோடனே போலீஸ்க்கு இன்னும் சில டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த செத்து போற விக்டிம் எல்லாமே ரோட் சைட்ல இருக்கிற அனாதைங்க இல்ல கைவிடப்பட்டவங்க, அந்த மாதிரி விக்டிமா தான் அவன் சூஸ் பண்ணி கொலை பண்றான். செகண்ட் விஷயம், கில்லர் இயர்லி மார்னிங் தான், யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ 2 to 4 மோஸ்ட்லி பீப்புள் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இயர்லி மார்னிங்ல தான் இவன் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றாங்க. 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த கிரைம் சீன் லொகேஷன்ல ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. 4வது, கில்லர் விக்டிமை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஆயுதம் அப்படின்னா கல்லு. அந்த கல்லை தூக்கி போட்டு தான் கொலை பண்ணிட்டு இருக்கான். வேற எந்த ஆயுதமும் யூஸ் பண்றது இல்ல. பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கல்லு தூக்கி தலையில போட்டு கொடுமையா சாவச்சிட்டு போயிடுறான். ஸோ டூல்
வெறும் கல்லு மட்டும்தான். 5வது பாயிண்ட் வந்து இந்த ரோட் சைடுல இருக்கிற விக்டிம்ஸ் எல்லாம் வந்து தனியா இருக்கிற மாதிரி, இந்த கும்பலா இருக்கிற கூட்டத்தெல்லாம் அவன் அட்டாக் பண்றது இல்ல, தனியா இருக்காங்க இல்லையா, தனியா படுத்துட்டு இருக்க விக்டிம்ஸை தான் டார்கெட் பண்ணி கொலை பண்றான். ஏன் அப்படின்னா கூட்டமா இருக்கும்போது கல்லுக்கு தூக்கி போட்டான் அப்படின்னா அவங்க சத்தங்கத்தை போட்டாங்கன்னா இவன் மாட்டிப்பான்னு சொல்லிட்டு தனியா படுத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களதான் டார்கெட் பண்ணி அவங்களதான் கொலை பண்ணிட்டு இருக்கான். சோ இவ்வளவு விஷயம் வந்து இந்த 3வது கொலைக்கு அப்புறம் போலீஸுக்கு கிடைக்குது. இவ்வளவு டேட்டாஸ் கிடைச்சாலுமே கில்லரை ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு சாலிடான ஒரு க்ளூ வந்து கிடைக்கல. யாருமே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. அப்படின்னா ஏர்லி மார்னிங் அப்படி மோஸ்ட்லி யாரும் பீப்புள் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. ஸோ அதனால வந்து யாருமே காலைல அவனை பார்க்கல, கில்லர்ஸ் இன்னுமே யாரும் பார்க்கல. ஸோ அன்னோன் பர்சனாவே கில்லர் இன்னுமே இருக்கான். 4வது கொலையும் நடக்குது. இது வரைக்கும் 3 கொலை நடந்ததுலயே மக்களுக்கு வந்து பயம் ஆயிடுச்சு. 4வது ஒரு கொலை அதே மாதிரி நடக்கும்போது ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா தொடர்ந்து 4வது கொலை. இப்ப ரோட்ல பத்துட்டு இருக்கவங்க வந்து யாரோ துரத்தி விட்டவங்களோ இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவோ இல்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்கள தான் வந்து பாவம் நிம்மதியா தூங்கலாம், அரை வயிறோட தான் வந்து அவங்களே பத்துக்கிட்டு இருப்பாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. சரி நிம்மதியா தூங்கலாம்னு பார்த்தா அங்கேயும் இந்த மாதிரி ஒரு கில்லர் வந்து சாவடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நிம்மதியா தூங்க கூட முடியல. பீப்புள்லாம் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 4 கொலை நடந்திருக்கு, போலீஸ் சைட்ல ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது, எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி கில்லர் தான் கண்டுபிடிக்க முடியல, அட்லீஸ்ட் இந்த கொலை நடக்கிறது தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து இந்த ரோந்து பணியில போலீஸ் போவாங்க இல்லையா, அதை ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. ஸோ மோஸ்ட்லி ரோலிங்ல இருங்க, கில்லர் வந்து கில் பண்ற சூழ்நிலை உருவாக்காதீங்க, நீங்க எல்லாமே சுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட பந்தோபஸ்தை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. கொஞ்ச நாள் வந்து அப்படியே சேஃபா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போலீஸ் வந்து கண்டினியூஸா ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து கொஞ்ச நாள் இந்த கில் நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அகைன் கொலை நடக்குது. 5வது கொலை. இது என்னதான் இவ்வளவு போலீஸ் வந்து சேஃப்டிக்கு இருந்தாலுமே 5வது கொலை நடந்துருச்சு. இப்ப நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்கு, நிறைய இடத்துல மக்கள் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு போலீஸ் தான் போட முடியும்? என்னதான் போலீஸ் சுத்திக்கிட்டே இருந்தாலுமே கொலை நடந்துகிட்டே இருக்கு. மொத்தம் 13 கொலை மும்பைல மட்டும் நடக்குது. சடனா பார்த்தா 1986 அப்புறம் இந்த கொலை நின்றுச்சு. அவன் செத்துட்டு இருப்பான் போல, அதனாலதான் வந்து இந்த கில்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைச்சாங்க. அப்படி நினைச்சு சந்தோஷமா இருக்கும்போது அகைன் இந்த கொலை ஸ்டார்ட் ஆகுது. 1989 கொலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மும்பைல இல்ல, கொல்கத்தால. சோ மும்பைல நடந்த இந்த கொலை அகைன் கொல்கத்தால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேம் பேட்டர்ன்ல கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணிருக்காங்க. சோ இப்பதான் புரியுது, அந்த கில்லர் மும்பைல இருந்து கிளம்பி கொல்கத்தா வந்துட்டான் போல. கொல்கத்தா போலீஸும் தேடுறாங்க, மும்பையிலே அவனை கண்டுபிடிக்க முடியல, கொல்கத்தால இந்த மாதிரி நடக்குது. சரி அங்க இருக்கிற போலீஸும் வந்து தேடுறாங்க. எவ்வளவு நாலேஜ் யூஸ் பண்ணாலும் எவ்வளவு மூளை யூஸ் பண்ணாலும் கிடைக்கிற ஒரே பொருள் கல்லு தான். அந்த சைக்கோ இங்கேயும் கண்டினியூஸா கொலை பண்ண ஸ்டார்ட் பண்றான். கிட்டத்தட்ட இங்கேயும் 13 கொலை பண்ணிட்டான். மும்பையில 13, கொல்கத்தால 13, மொத்தம் 26 கொலை இந்த சைக்கோ கொண்டு இருக்கான். என்ன பண்ணாலுமே இந்த கில்லர் கண்டே பிடிக்க முடியல. ஆக மொத்தம் இவன் 26 கொலை பண்ணாலுமே இன்னைக்கு வரைக்கும் இவனை கண்டே பிடிக்க முடியல. கல்ல தலையில தூக்கி போட்டு நசுக்கி துடிக்க சா வச்சிருக்கான். இவன் தான் இந்தியாவில மோஸ்ட் டேஞ்சரஸ் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற ஸ்டோன் மேன் கில்லர். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சில தேரி சொல்றாங்க. அதுல ஒண்ணா பார்க்கலாம். இவன் செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தேரி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மும்பைல இருந்தா இங்க வந்தா ஒருவேளை எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல அவன் செத்து இருக்கலாம், அதனாலதான் இந்த கில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் தேரி என்ன அப்படின்னா, இவன் வேற எதுனா கேஸ், இவன் கொலை பண்ணிருக்கான், பட் ஆனா அவன் வந்து ஒரு பர்சனா சுத்திக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவன் வேற எதுனா தப்பு பண்ணி அந்த கேஸுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு எதனா போயிருக்கலாம். ஸோ அதனாலதான் இந்த கொலை வந்து ஸ்டாப் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் கேஸ் என்னன்னா அரெஸ்ட் ஆயிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் தேரி சொல்றாங்க. 3வது தேரி வந்து அப்படின்னா, இந்த கில்லருக்கு கொலை பண்ணி போர் அடிச்சு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் லைஃப்க்கு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது தேரி சொல்றாங்க. மொத்தம் 26 கொலை 1983 ஸ்டார்ட் ஆகி 1989 வரைக்கும் நடந்திருக்கு. மனிதர்கள் வந்து அப்பயும் மிருகமா தான் இருந்திருக்காங்க. இப்ப நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்பயும் மிருகமா தான் இருக்காங்க. எல்லாத்திலும் போலீஸ் வந்து சேஃப் குத்துட்டு இருக்க முடியாது, அது கஷ்டம். நீங்களும் சேஃபா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களும் சேஃபா வச்சுங்க. எல்லாம் கடந்துருச்சு அப்படின்னா ஆறுதல் சொல்றது தான் ஆள் வரவங்களை கண்டி உங்க குழந்தைங்களாம் திருப்பி வராது. ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.